நான் உங்களுக்கு கடலில் 450 ஆண்டுகள் பழமையான டோரிமோனின் தொடு கிடைத்ததாக சொன்னால் என்ன ஆகும்? ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். அது உலோகத்தால் செய்யப்பட்டதாகும். ஆனால் டோரிமோன் 1969 மங்கா வடிவத்தில் வந்தது எப்படி? அது எப்படி? இந்த கார் ஒன்று பெரிய சோதனைக்கு 350 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படுகிறது. இது கால பயணத்தால் வந்ததா? ஆனால் நிறுத்துங்கள், இதற்கு மேலான ஒரு பெரிய சோதனை உள்ளது. இது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். டோரேமான் தொடரின் கடைசி எபிசோடின் ரகசிய முடிவை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த கதையுடன் இன்று நாங்கள் உங்களுக்கு ஒன்று புதிய மற்றும் அதிர்ச்சியான சோதனையை காட்டப் போகிறோம். அப்படியெனில் நீங்கள் தயாரா? போய்விடுவோம். வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். 480 வருட பழமையான டோராமனின் சிலை கடலில் கண்டுபிடிக்கப்பட்டதாக நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வது? ஆம், நீங்கள் சரியாக கேட்டீர்கள். அது டோரிமோனுக்கு போன்றதாகவும் உலோகத்தால் செய்யப்பட்டதாகவும் உள்ளது. ஆனால் நிறுத்துங்கள், டோரிமோன் 1960 மங்கா வடிவத்தில் தொடங்கியது. அப்படியானால் ஒன்னு எப்படி இருக்க முடியும்? எனவே கதை கடலில் சுற்றித் தெரிந்த ஒரு ஜப்பானிய டாக்ஸி ஓட்டுநருடன் தொடங்குகிறது. அப்படி ஒரு விசேஷ காரணத்திற்காக அது சில விசித்திரமாக இருந்தது. முதலில் அது ஒரு பொம்மை என்று நினைத்தான். ஆனால் பிறகு அதை தொடும்போது இது இரும்பால் செய்யப்பட்டதாக உணர்ந்தான். அதாவது ரோபோட்டுக்கு போன்ற ஏதோ ஒன்று இவ்வளவு கனமாக இருந்தது. அது இதிலிருந்து வெளியே வர முடியவில்லை. அவன் என்ன செய்தான்? பதிவு போட்டான். இப்போது அந்த பதிவு வைரலாக ஆக வேண்டும். அப்படியே என்ன? மக்கள் வெவ்வேறு பைத்தியக்கார தொடர்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். யாரோ சொல்றாங்க இது ஒரு கால பயணியால் வந்தது, அவர் டோரிமோனை மறந்து விட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்தது? இதற்கு சோதனை நடத்தப்பட்டது மற்றும் இது 480 ஆண்டுகள் பழமையானதாக கூறப்பட்டது. இப்போது டோரிமோனின் எதிர்கால தொழில்நுட்பத்தை பாருங்கள். இது உண்மையாக இருந்தால் இது எதிர்காலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதா? ஆனால் பிறகு ஒன்று பெரிய சோதனை வந்தது. எல்லா சோதனைகளும் காலணிகளை எடுத்தன. அது 450 ஆண்டுகள் பழமையானது அல்ல, அது போலிதான். உண்மையில் இது வெறும் 4 முதல் 5 ஆண்டுகள் பழமையானது மற்றும் இது கடலை கடக்க உருவாக்கப்பட்டது, கால பயணத்திற்கு அல்ல. ரோபோட் சாகசம் நமக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்றால் அது கடலின் மையத்தில் எப்படி வந்தது? இது பெரிய ரகசியமாகவே இருந்தது. யாரோ வேண்டுமென்றே அதை கடலில் கைவிட்டு விட்டார்கள். இப்போது நான் அறிவேன். நீங்கள் அனைவரும் கவலையில் இருக்கிறீர்கள். ஏனில் டோரிமோன் உண்மையில் கால பயணிக்கும் ரோபோட் அல்ல. ஆனால் நிறுத்துங்கள், இந்த கதையில் ஒன்று மேலும் அற்புதமான சோதனை உள்ளது. நீங்கள் டோரிமோனின் அந்த அற்புதமான கடைசி எபிசோடை பற்றி கேட்டதுண்டா? அது ஒருபோதும் தொலைக்காட்சியில் காட்டப்படவில்லை. ஆம், அந்த எபிசோடு நாம் ஒருபோதும் காணவில்லை. கேளுங்கள், டோரிமோனின் ரகசிய கடைசி எபிசோடு உள்ளது. நீங்கள் அறிவீர்கள், ஜி மற்றும் சுனி எப்போது வருகிறார்கள். அப்போது டோரிமோன் என்றும் உதவி கேட்கிறான். ஆனால் இந்த முறை டோரிமோன் ஒருபோதும் எதிர்வினை காட்டவில்லை. சத்தம் இல்லை, அசைவில்லை. நொபிதா பயப்பட போகிறான். பிறகு டோரிக்கு தொலைபேசி செய்கிறான். டோமி சொல்கிறாள் டோரிமோனின் மின்கலம் முடிந்தது மற்றும் மின்கலம் மாற்றினால் டோரிமோனின் அனைத்து நினைவுகள் போய்விடும் என்று டோமி நொபிதாவுக்கு சொல்கிறாள். இப்போது நீங்கள் எதிர்காலத்தில் கால பயணத்திற்கு அந்த மின்கலத்தை எடுத்துச் செல்ல முடியாது. அரசு அந்த கால பயணத்தை தடை செய்துள்ளது. செஞ்சிட்டேன். நீங்கள் இப்போது எதுவும் செய்ய முடியாது. இப்போது இங்கு நொபிதா முற்றிலும் அமைதியாகி விடுகிறார். நாள் கடந்து மாதங்கள் செல்கின்றன மற்றும் அவர் ஒருவருடன் பேசாத மனிதனாக மாறிவிடுகிறார். அனைவரும் பதற்றத்தில் உள்ளனர். ஆனால் நொபிதா தோல்வி அடைய முடியுமா? அவர் அந்த பேட்டரியை காப்பாற்ற முடியாது மற்றும் தன்னிடம் சொல்கிறான், நான் எதுவும் செய்ய போகிறேன். இதுவே எனக்கு அல்லது எனது எந்த நோக்கமும் இல்லை. இது உண்மையான அர்ப்பணிப்பு. சில ஆண்டுகளுக்கு பிறகு நொபிதா பட்டம் பெற்றுவிடுகிறார் மற்றும் அவர் தனது வகுப்பில் முன்னேறுகிறார். யாரும் நினைக்கவில்லை இப்போது யார் எம்ரஸ் செய்ய முடியும். எப்போதும் நொபிதாவின் சுற்றிலும் இருந்தவர் அவரை பார்க்கிறார் மற்றும் இருவருக்கும் இடையே காதல் உருவாகிறது. பிறகு நொபிதா மற்றும் சுஜுகா திருமணம் செய்து கொள்கிறார்கள். 10 ஆண்டுகளுக்கு கடுமையான உழைப்பின் பிறகு நொபிதா இறுதியில் வெற்றியை அடைகிறார். அவர் அந்த பேட்டரியை உருவாக்குகிறார். அதுதான் டோரேமோனின் வாழ்க்கையில் கேள்வியாக மாறியது. டோராமனுக்கு உடல்நிலை சரியானதும் நொபிதா ஹோமரிடம் இதை சொன்னாள். நொபிதா டோரேமோனை பார்த்தபோது நொபிதா பெரியவனாக மாறிவிட்டான் மற்றும் அவர் வந்துவிட்டார் மற்றும் நொபிதா அவரை பார்த்து அனைத்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். முடிவில் மிகவும் அதிர்ச்சியான தகவல். டோரேமோனின் உண்மையான மிஷன் நொபிதாவுக்கு உதவுவது மட்டுமல்ல, அவரது உண்மையான நோக்கம் நொபிதாவின் மறைக்கப்பட்ட ஜீனியஸை வெளிப்படுத்துவது. அந்த திறமை எப்போதும் நொபிதாவின் உள்ளே இருந்தது. அதை வெளிக்கொணர வேண்டியது மட்டுமே தேவை.
எப்படி டோரேமோனை கடந்த காலத்திற்கு அனுப்பி நொபிதாவின் ஜீனியஸை வெளிப்படுத்த முடிந்தது, அதேபோல் நம்மில் ஒவ்வொருவரின் உள்ளே ஒரு மறைக்கப்பட்ட திறமை உள்ளது. ஒவ்வொரு மனிதனிலும் ஒரு ஜீனியஸ் உள்ளது. அதை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்காக டோரேமோனை கடந்த காலத்திற்கு அனுப்பியிருந்தார்கள், நொபிதாவின் ஜீனியஸை வெளிப்படுத்துவதற்காக. அதேபோல் நம்மில் ஒவ்வொருவரின் உள்ளே மறைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனிலும் உள்ளது. நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றும் நீங்கள் டோரேமோனை போலவே இந்த பைத்தியக்காரத்தை பற்றிய அதிர்ச்சியில் இருக்கிறீர்கள் என்றால் வீடியோவை லைக் செய்யவும், சேனலை சந்தா பெற மறக்காதீர்கள். நொபிதாவின் மாற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கருத்தில் தெரிவிக்கவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.